வணக்கம். உங்கள் விக்கிராஜ். உத்தரப்பிரதேச மாநிலம் கார்டன் நொய்டா என்ற இடத்துல நடந்த மிகப்பெரிய கோர சம்பவத்தை பத்தி தான் இப்ப பேச போறோம். அதாவது குறிப்பா இந்த சம்பவம் எல்லார் மனசையும் உருக்குலைய வச்சதுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கோர சம்பவம். அதாவது குறிப்பா சொல்ல போனா உத்தரப்பிரதேச மாநிலத்துல கணவன் மனைவி 2 தம்பதிகள் கடந்த 8.5 வருடமா வாழ்ந்துட்டு வராங்க. கணவன் பெயர் விபின், மனைவி பெயர் நிக்கி. இவங்க 2 பேருமே 8.5 வருஷமா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா எல்லா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சில பிரச்சனைகள் அவ்வப்போது வருவது வழக்கம். ஆகவே அந்த பிரச்சனைகள் ரொம்பவே மோசமான பிரச்சனையா இப்ப நிகழ்ந்து இது எல்லாராலையும் பேசப்பட்டு வருது. நிக்கி இருக்காங்க பாத்தீங்களா, நிக்கியோட அக்கா, இவங்களும் அதே வீட்டுல விப்பின் இருக்காங்கல்ல, அவருடைய அண்ணன் ரோஹித், அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க, அங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல குடியிருக்காங்க. அப்படியே காலம் போற போக்கிலே வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு சிறிய குழப்பங்களும் அதிகமா ஏற்பட்டது. குறிப்பா அந்த 2 நபர் இருக்காங்க பாத்தீங்களா, கேடு கெட்டவனுங்க, அவனுக்கு 2 பேருமே இந்த 2 பெண்மணிகளையும் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதாவது குறிப்பா நிக்கியோட அக்கா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க சிகை அலங்காரம் இதுல வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்க அதிகமா சிகை அலங்காரம் பண்றதுல ரொம்பவே அழகப்படுத்துறது எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடுவாங்க. மூலியமா இவங்களுக்கு வியூஸ் ஏற்பட்டு அதன் மூலியமா கஸ்டமர்கள் அதிகமா வருவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நிக்கி இதை பார்த்து, அக்கா நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வீடியோ எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோ மூலமே ரொம்ப கொஞ்சம் பிரபலமாகி அவங்களுக்கு 54,000 ஃபாலோவர்ஸ் வராங்க. அந்த ஃபாலோவர்ஸ் மூலியமா இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க. இவங்க 2 பேருமே நம்ம ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு இவங்களுடைய சொந்த பணம், அதாவது 8 லட்சம் ரூபாய் அவங்க தாய் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பணத்தை வச்சு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல அந்த 2 நாய் இருக்காங்க பாத்தீங்களா, விப்பின ரோஹித்தம், இவனுக்கு 2 பேருமே அந்த 2 பெண்மணிகளுக்கு ஹெல்ப் பண்ணல, உபத்திரம் அதிகமா பண்ணிட்டு வராங்க. அதாவது இவங்க 2 பேருமே எப்படி இவங்க 2 பேருமே ஆளாயிடுவாங்களா நம்மளை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி எண்ணம் ஏற்பட்டது. ஈகோ ரொம்ப கிளாஷ் ஆயிடுச்சு. இந்த கிளாஷ் ஆனதுல இவங்க 2 பேருமே அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு நிறைய வாட்டி போயிருக்காங்க, என்ன வாழ விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அதை மீறியும் இவர் என்ன பண்ணிருக்காரு, ரோஹித்தும் விப்பினா அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி உங்க பெண்ணு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லாம் போறது எனக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்க பொண்ணை வாழ வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அச்சுறுத்தல காட்டியிருக்கான். இது மூலியமா அவங்களுடைய வீட்டுல ரொம்பவே சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. சொல்லியும் அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்திருக்காங்க. இந்த நாய்ங்க 2 பேரும் பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு சாப்பாடு தான் போட முடியல, அவங்களே ஓய்ச்சு அவங்களே சாப்பிடுன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஈகோ ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. அவங்களுடைய பியூட்டி பார்லரை அடிச்சு உடைச்சு அவங்களை பண்ண முடியாம பண்ணியிருக்கான். மீண்டும் அவங்க அதை டெமாலிஷ் பண்ண பியூட்டி பார்லரை மீண்டும் புதுப்பிச்சு அவங்க மறுபடியும் நடத்திருக்காங்க. நடத்துதான் இல்லாம அவங்கள மறுபடியும் துன்புறுத்திருக்கான். அதாவது 21ஆம் தேதி என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவங்க மனைவி ரொம்பவே அடிச்சிருக்கான். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அப்பா மக்களே ரொம்ப ரொம்ப கோர காட்சியாவே இருக்கு. ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள படியில இருந்து கீழே வரையும் தீ பத்த வச்சு அவங்களை வெளியே அனுப்பியிருக்கான். உடல் முழுவதும் அவங்களுக்கு பர்ன் ரொம்ப ஆகி அவங்க மேல இருந்து கீழே வரைக்கும் வந்திருக்காங்க. அதை பார்க்கணுங்களா, ரொம்ப ரொம்ப கோர காட்சி. அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவன் ரொம்ப கொடுமை பத்தி அவங்களை கொண்டு இருக்கான். ஆனா இதுல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்க வீட்டுல நடந்தது பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இவங்க பண்ணது பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை. அவங்க நிக்கியும் அவங்க அக்கா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லிட்டாரு, என் தங்கச்சி 2 பேருமே நிறைய முறை எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, இவங்க 32 லட்சம் கேட்கறாங்களா, மெர்சிடஸ் பென்ஸ் கார் கேட்கறாங்களா 2 பேருமே. இந்த நாய்ங்க வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்குதுங்க, வேலை வெட்டிக்கு போவாதனுக்கு இது எப்படி நாங்க கொடுக்க முடியும் அப்படின்ற நாங்க என்ன சொல்றாரு. அவங்களோட அப்பா அம்மா ரொம்பவே நொறுங்கி போயிட்டாங்க. அந்த அளவு இந்த கோர சம்பவம் பயங்கரமாவே பேசப்பட்டு வருது. வரதட்சணை குடும்பம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல ரிதன்யாவை பார்த்திருக்கோம், அது மீறி நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா உத்தரப்பிரதேசத்துல நடந்து ரொம்ப ரொம்ப கோர காட்சி. உண்மையான மக்களே, உங்களால வாழ வைக்க முடியல பிரிஞ்சு போங்க. அதை விட்டுட்டு மனைவியை பண்றது, கணவனை பண்றது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த விஷயத்துல அரசாங்கம் ரொம்ப ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்தாதான் இதுல இருந்து கண்டிப்பா நம்மளால விடுபட முடியும். நாய் இருக்காம பத்தியா, அந்த நாயும் ரொம்ப தலைமுறையாவே ஓடி போயிட்டான். அவனை கைது பண்ணி நீதிமன்ற காவலில் வச்சிருக்காங்க. உண்மையாலே இந்த மாதிரி விஷயத்த செஞ்சவனுக்கு ரொம்ப ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்க. மேலும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.